அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் பேக்கில் இருக்கிற தமிழ் அறிஞர்களோட வரிசையில் ரசிகமணி டி.கே. சிதம்பரனார் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இவருடைய காலம் 1882லேருந்து 1954 ஆகும். திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டை தீத்தாரப்ப முதலியார் மீனாம்பாள் தம்பதியினருக்கு மகனாக பிறக்கிறாரு. தென்காசியில் ஆரம்ப கல்வியையும், திருச்சிராப்பள்ளியில் உயர்நிலைப்பள்ளி உயர்கல்வியையும், சென்னை கிறிஸ்டியன் காலேஜில் பட்டமும் வாங்குறாரு. அதுக்கப்புறம் 1930லேருந்து 1935 வரை சென்னை மாகாணத்தில் இந்து அறநிலையத்துறை ஆணையராக ஒர்க் பண்ணுறாரு. மேலும் இவர் வீட்டில் பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியத்தையும் தமிழினுடைய சிறப்பையும் விவாதிக்க வட்ட வடிவத்தில் ஒரு கட்டில் மாதிரி ஒன்று செட் பண்ணி அதில் இவருடைய நண்பர்களும் நெருங்கிய வட்டாரங்களும் விவாதிப்பாங்க. இவ்வமைப்புக்கு வட்டத்தொட்டி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. மேலும் இவர் இதய ஒளி, கம்பர் யார் முதலான நூல்களையும், முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம் ஆகியவற்றிற்கு உரையும் எழுதியிருக்கின்றார். சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் இவர் திகழ்ந்துள்ளார். மேலும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் சென்னை மாநில முதல்வராக இருந்த பொழுது தமிழக அரசுக்கு ஏற்ற முத்திரை சின்னமாக திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் கோபுரம் பரிந்துரை செய்தவர் இவராகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரசிகமணி டி.கே. சிதம்பரனார் அவர்களை பற்றி பார்த்தோம். இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.